குட்டீஸ் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஜாபி குயின் வெர்சஸ் ஐடல் பாய்ஸ். போன பாட்டில் நீங்கள் பார்ட்டியை பற்றி பயந்துட்டுருக்கதா சொல்லிகிட்டு இருந்ததை ரேயான் வந்துட்டு அவங்கக்கிட்ட சமாளிக்கிறேங்கிற பேரில் அது 3 அப்படி இப்படின்னு வளரி வைக்கவும் பாய்ஸோ 3 பற்றி விசாரிச்சான்னு மறுபடியும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, இவங்க விட மாட்டானுங்க போலியே, நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் இங்கே புறையறதை பார்த்ததும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே டைவர்ட் ஆகிடுறாங்க. நீங்களும் ஒன்றும் இல்லை, தண்ணி குடிச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா விட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேயான் எஸ்கேப்பாக பார்க்குறான். அப்போ ஜிம்மினோ, உங்ககிட்ட நாங்கள் கொஷின் பண்ணோம், நீ பாட்டுக்கு போகிறா அப்படின்னு. ஐயோ விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவா தேடிட்டே இருக்கேன், கிடச்சதும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்களும் அப்பா என்னால் முடியலடா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் திருத்தணும் முழிக்கிறீங்க. நீ ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு நடக்க போகிற பார்ட்டி நினச்சி தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதில் என்ன இருக்குது, ஏன் நீ இதுவரை பார்ட்டிஸ்லாம் அட்டன் பண்ணதே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான்லாம் போனதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் என்ன, எங்களோட வரல, நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் உடனே சரி ஓகே, நான் வந்துட்டு டிக்கெட்ஸ் போடுறதுக்கு போய் பார்க்குறேன், எப்போ ஃப்ளைட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. என்ன இவன் ஊருக்கு போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே எல்லாரோட ஃபோக்கஸும் ரேயான் பக்கம் திரும்புது. ஐயோ மறுபடியும் பார்க்குறானுங்களே, நம்மளும் எழுந்து போயிருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக எழுந்திருக்கிறான். உங்ககிட்ட கேட்டது என்னாச்சு அப்படின்னு. இன்னும் நான் யாருன்னு கண்டுபிடிச்சோன்னு சொல்லிடுறேன், நான் என்ன டிடெக்டிவா, ஜஸ்ட் ஒரு பிஏ தானே அப்படின்னு சொல்கிறான். நீ ஒரு பிஏவும் இல்லை, தண்டக்கார மாந்திரம் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் அப்படியே பெரிய சிடி சங்கர்ஸு கூடயே அவள் இருக்கா, அதுவே தெரிலையா இவனுக்கு, பெரிய இவனுங்களாட்டு நம்மள சொல்கிறானுங்க நிறைய. எப்பவும் போல் மனசுக்குள்ளே திட்டுறான். சுகாவோ, இப்போ நீ எங்களை திட்டினதானே அப்படின்னு. இவன் வேறு மனசில் நிற்கிறதெல்லாம் வெளியில் சொல்லிட்டு அப்படின்னு. ஐயோ நான்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, நான் சாப்பிட்டேன், நாளை விடுங்கன்னு சொல்லி ஓடிடுறான். இவங்களும் சாப்பிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தராக ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ரூமுக்கு தான் வராங்க. நீங்களும் ஒருத்தர் ஃபஸ்ட்டு கதவை தட்டினது ஓப்பன் பண்ணி யாருன்னு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஆரம் நிற்கிறான். அப்போ என்னது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. உனக்கு ட்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுல அப்படின்னு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி நாளைக்கு பார்ட்டிக்கு போகலாம்ல அப்படின்னு. அப்புறம் வரலன்னு சொன்னால் விடவாடா போகிறீங்க, இதை வேற ஒரு கேள்வின்னு இந்த நேரத்தில் வந்து கேட்டுட்ருக்கான் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ரெட் கார்பெட்டில் என் கூட நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆமாம் ரெட் கார்பெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்து ஜின்னோப்பா, அதை நான் கேட்கலான்னு வந்தேன், என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர. என்னடா நான் தான் ஃபஸ்ட்டு கேட்டேன் அப்படி. என்னடா நீங்களே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்கடாங்கிற மாதிரி நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்க. அடுத்து ஒவ்வொருத்தராக இதே மாதிரி வராங்க, இங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பார்த்து எல்லாருமே சரி நீ எதுக்கு வந்தான்னு கேட்கும்போது எல்லோரும் அதே தான் சொல்கிறாங்க. நாங்களும் அதே ரெட் கார்பெட்க்கு எங்கள் கூட இவளை கூட்டிகிட்டு போகலான்னா நீ நான் முன்னாடியே வந்து சீட்டு போட்டு இடம் பிடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜினோப்பா, நான் தான் உங்களோட சீனியர், நான் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்படி பார்த்தா நான் தான் இதுலேயே சின்ன பையன், அப்போ எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஜெக்கே சொல்கிறான். அப்போ நாங்களாம் என்ன வேற சுப்பிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லி சுகா இடையில கேட்குறான். இப்படியே ஆளுக்கு சண்டை போகிறாங்க. நீங்கள் வரப்போகிறவன் நான் வரனா இல்லைன்னு ஃபஸ்ட்டு ஏன்ட்ட கேளுங்களா, என்னடா நீங்களே அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி இப்போ நமக்குள்ளே எதுக்கு சண்டை, 7 பேரை சேர்ந்து அவளை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஜிம்மின்னு உடனே ஒரு ஐடியா கொடுக்குறான். எல்லோரும் இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது, அப்படியே எங்களோட நீ வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்களோ ஏண்டா என்கிட்ட எதுவுமே கேட்கல, நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லி நீங்களே ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க, அப்புறம் இதுக்கடா என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குற மாதிரி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க. நீங்கள் இல்லைன்னு மட்டும் சொல்லவா முடியும், இல்லை சொன்னால் தான் நீங்கள் ஓகேன்னு சொல்லிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கீங்க. ரேயான் இதெல்லாம் பார்த்து வெளியிலேருந்து கொஞ்சம் சிரிக்கிறான். நீங்கள் அவனை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. மூஞ்சு முகரையும் பாரு, நானே இங்கே மாட்டிட்டு முழிச்சிட்ருக்கேன், இவனுக்கு என்னை பார்த்தா நக்கலாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒன்றும் சொல்லாமல் ஓடிடுறான். அதுக்கப்புறம் இவங்களும் சரி எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்களே தவிர யாரும் வெளியே போகிற மாதிரி தெரியல. நீங்களும் இவனுங்களை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு தான் கதவு சாத்தணும் போலேங்கிற மாதிரி தான் சொல்லிட்டீங்களே,
போகலாம்ல, எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு நீங்களே சொல்லிடுறீங்க. ஓகே ஓகே, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக கிளம்பிடுறாங்க. எப்பா போங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா இவங்கள வச்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் அப்போ தான் பெட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக படுக்கிறீங்க. மறுபடியும் யாரோ ரூம் கதை திறக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இப்போ யாரா வர்றது அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று பார்க்குறீங்க. இப்போ ஜின்னோப்பா ஓடி வந்து கடகடன்னு உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு சோச்வி நாளைக்கு வந்துட்டு நம்ம ரெட் கார்பெட்டில் 2 பேரும் மட்டும் போகலான்னு நினச்சோம். பட் ஃப்ரெண்ட்ஸு விட்டு கொடுக்க முடியல, எதுவும் நினச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நான் என்னடா நினச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்ட்டிக்கு போகிறதுக்கு பாய்ஸ்லாம் ரெடி ஆகிறாங்க. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை ஊற்று பார்த்துட்ருக்கீங்க. ரேயான் ஒரு வழியாக கிளம்பி வந்து உங்களை பார்க்குறான். நீ உள்ளே வந்து 1 மணி நேரம் ஆச்சுடி, இன்னும் நீ இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணலையா அப்படின்னு. மடையா நேற்றே சொன்னலடா, இதை போடுறதுக்கு அங்கேயே எனக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு, இங்கே நான் எப்படி தனியாக மாட்டுவேன் அப்படின்னு. அதான் 7 பேர் இருக்கானுங்க அவனுங்களை கூப்பிடும் அப்படின்னு. வேறு வேணாம் ஏன்டா நீ அப்படின்னு. சரி நம்ம வா வேணா பக்கத்தில் பார்லர் இருக்கும், அங்கே போயிட்டு வந்துடலாம், உனக்கு அப்படியே பட்டிட்டிங்கிறீங்களா பண்ணி ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்றான். அப்போது நீ நீயே பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வருது. எல்லோரும் திரும்பி பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்ம பாய்ஸ் தான் வந்து நிற்கிறாங்க. 7 பேரும் செம்ம லுக்கில் இருக்காங்க. அவங்க கூட ஒரு பொண்ணு வந்திருக்கு. நீங்கள் யாரா இவ புதுசாக அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க. அவங்க வந்துட்டு உங்ககிட்ட உங்களை இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. ஆமழியா, நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவங்க தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் 2 அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேக்கப் அப்படின்னு சொல்லி உங்களை ஆளே மாற்றி விட்டுடுறாங்க. பார்க்கறதுக்கு செம்ம கார்ஜியஸாக இருக்கீங்க. எல்லோரும் எப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே வந்து வெளியே நிற்கிறீங்க. 7 பேர் மட்டும் இல்லை, ரேயான் ஆல்சோ சேர்ந்து அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். அட்டிங்கொன்னியா என்ன ஒரு அழகுடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்களும் நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச ஒரு மாதிரி கோணலில் வச்சுருக்கீங்க. ரேயான் எல்லாம் அழகாக இருக்குது, நீ ஏன் மூஞ்ச மட்டும் இப்படி உடஞ்சி போன பூசணிக்காய் மாதிரி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். போடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவாடா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறான். என் கண்ணே உனக்கு பட்டுரும் அப்படின்னு சொல்லி அவன் திருஷ்டியெல்லாம் சுந்தரா. நீங்கள் சிரிச்சிட்டு அவ்வளோ நல்லா இருக்கேனா அப்படின்னு. இந்த ட்ரெஸ் போட்டனால ஒரு வேளை அழகாக தெரியும், இல்லை மேக்கப் பண்ணி அழகாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனுக்கு ரொம்ப நக்கல்றான் அப்படின்னு சொல்லி கொடுத்துறீங்க. நீவே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாய்ஸ் எல்லாம் நவர்றா அப்படின்னு சொல்லி ரேயானை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. ரேயானோ எல்லாம் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி, அடிக்கேண்டா என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். அப்படியே பாய்ஸ் உங்ககிட்ட வந்து யூ லுக் கார்ஜியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. சரி போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு பார்ட்டி ஹாலுக்கு போகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு அப்படியே ரெட் கார்பெட்டில் வரும்போது நீங்கள் அப்படியே அவங்க பாய்ஸுக்கு நடுவில் சும்மா கெத்தாக செம்மையாக போகிறீங்க. இதெல்லாம் பார்க்குறவங்க அப்படியே ஒரு நிமிஷம் யாரா இவ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் செம்மையாக இருக்கீங்க, ஷீஸ் லுக் எலகண்ட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் அவங்க கூடயே நின்றுட்டுருக்கீங்க. பாய்ஸ் எல்லாம் அங்கே உள்ளவங்க கிட்டே பேசிட்டு அப்படியே உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு மிங்கிள் ஆயிடுறாங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் தனியாக நின்றுட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. அப்போது ரேயான் வந்து என்ன ஆச்சு, இவ்வளோ பெரிய பார்ட்டி ஹால் இருக்கிற ஃபுட்டெல்லாம் தின்னுட்டு ஜாலியாக சுற்றாமல் கேண்டி ஒரு மாதிரி எதையோ பறி கொடுத்த மாதிரியே நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லைடா எனக்கு இது புதுசு இல்லாதான் அப்படின்னு. அதுக்கெலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத பேபி, பிடிச்சதை சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் வேணாலும் பண்ண அப்படிங்கிற ட்ரிங்க்ஸும் அடிங்க அப்படின்னு சொல்லிங்க. சும்மா சொன்னேன்டி அப்படின்னு சொல்லிட்டு எதையும் எடுத்து குடிச்சிடாத, எதையாவது வச்சுருக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேயான் வந்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் திங்கிறத வேலையை பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி அந்த ஹாலை பார்த்துட்ருக்கீங்க. உங்களே சில மாடல்ஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதில் மேல் மாடல்ஸ் வந்து உங்ககிட்ட ஷல் வி டான்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன புரியலையா, டான்ஸ் ஆட கூப்பிட்டோம் அப்படின்னு. இல்லை எனக்கு டான்ஸ் வராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதனால் என்ன, ஜஸ்ட்டு ஒரு சின்ன மூமெண்ட் தானே, நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. அட வாங்க அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க வரான். அப்போ கரெக்டாக ஹோப்பி எங்கேருந்தோ வந்து டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஐ எம் ஆல்சோ ஏ செலிபிரிட்டி அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ வாட் அப்படின்னு ஹோபி கேட்குறான். இல்லை நான் உங்களை ஜஸ்ட்டு டான்ஸ் பண்ண தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான்.
அவள் உன் கூடலாம் டான்ஸ் பண்ண வரமாட்டா அப்படின்னு சொல்ல. என்னது என் கூட வரமாட்டாளா? அதான் அவங்க சொல்லட்டும், நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஹோபிக்கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு இவனுங்க அடிச்சுக்கிறானுங்கிற மாதிரி. எனக்கு டான்ஸ் பண்ண வராதுங்க, அதனால தான் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் சொல்கிறீங்க. ஹோபியோ அதெல்லாம் வரும், நீ என் கூட டான்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறான். ஏய் நான் எப்படா சொன்னேன் உன் கூட டான்ஸ் பண்ணுறேன்னு? எனக்கு டான்ஸே வராது, இவன் வேறு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. என் கூட அவள் டான்ஸ் பண்ணுவாள், ஸோ உன் கூட அவளால் டான்ஸ் பண்ண முடியாது, நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அப்படியே உங்களை எழுத்துட்டு அந்த டான்ஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறா. எல்லாரும் அப்படியே அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி மூமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கும் ஒன்றுமே புரியல, நீங்கள் திரு முடிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது இவன் வேறு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஹோபி உங்களை அவங்க கையை பிடிச்சி ஒரு ரொட்டேட் பண்ணி விடுறான். சும்மா கிருகிருன்னு சுற்றி வடிவேல் விழுற மாதிரி நீங்கள் அவளுக்கு போயிடுறீங்க. அப்போ கரெக்டாக ஹோபியே திருப்பி உங்களை வந்துட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறான். அப்பாடா நல்ல வேலை கீழே விழுகலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. என்னடா பம்பரை சுற்றி விடுற மாதிரி என்னை சுற்றி விட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி உங்களை இங்கே பார், நான் என்ன பண்ண சொன்னேன்னா அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்கிறான். ஐயோ ஏயா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறேன், எனக்கு தான் டான்ஸ் வராது, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் திரும்பி போக பார்க்குறீங்க. திருப்பி பிடிச்சி உங்களை இழுக்கிறான். நீங்கள் ஐயோ இவன் விடமாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பில் ஹோல்ட் பண்ணிக்கிறான் கையை வச்சு. நீங்கள் அப்படியே ஷாக்காகி கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி ஹோபியே பார்க்குறீங்க. ஹோபி அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். இப்படியே என்னையே பார்த்துட்டு அப்படியே நான் பண்ணுற மூமெண்ட்டை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு செம்மையாக சால்சா டான்ஸ் தான் ஆடுறான். உங்களுக்கோ கொஞ்சம் கூட வரல, நீங்கள் காலை பெத்தக்க அங்கேயும் இங்கேயும் வைக்கிறீங்க. இருந்தாலும் ஹோபி அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அப்படியே டான்ஸ் ஓரளவுக்கு 2 பேரும் அப்படியே பர்ஃபெக்டாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அப்படியே ஹோபியை பார்த்து எல்லாம் பண்ணுறீங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குது. எல்லாருமே டான்ஸ் மூமெண்ட்டை அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டான்ஸ் பண்ணுறது பக்கத்தில் நிறைய பேர் நின்று வேடிக்கை பார்க்க நம்ம பாய்ஸும் எல்லாம் பேசிட்டு என்ன நடக்குதுங்க, என்ன ஒரே கும்பலாக அந்த பக்கம் எல்லாம் போயிட்டாங்க, யார் இப்படி டான்ஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேறு யார் ஹோபி தான் அப்படின்னு சொல்லி ரேயான்னு சொல்கிறான். எதையோ அமுக்கிக்கிட்டு என்ன ஹோபி டான்ஸ் ஆடிட்டு இருக்கானா அப்படின்னு. யார் கூட அப்படின்னு, வேறு யார் கூட ஆடுவான், அந்த ஹீரா கூட தான் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சொல்கிற? ஆமாம் அப்படின்னு சொன்னது எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போ நீங்களும் ஹோபியும் செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. விடுவாங்களா அவங்களும் சேர்ந்து மற்ற ஜோடியெல்லாம் அங்கேருந்து கிளப்பி விட்டுட்டு ஸ்டேஜுக்குள்ளே இறங்கிடுறாங்க. எல்லோரும் வந்து நிற்கவும் நீங்கள் டான்ஸில் தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஆடிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் கவனிக்கலாம். சடனாக ஹோபி உங்களை அப்படியே கையை பிடிச்சி ஒரு ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் இப்போது ஜினோப்பா கிட்டே இருக்கீங்க. ஜினோப்பா நீங்கள் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க, பயந்து போய் ஜினோப்பா கண்ணை தோற நீ ஒன்று கீழே விழுகல அப்படின்னு சொல்லவும் தான் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. இவர்கிட்ட நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்லி திருத்துன்னு முழிக்கிறீங்க. என்ன முழிக்கிறா, அப்படியே டான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சைலண்ட்டாக அப்படியே டான்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. மற்றவங்கெல்லாம் அப்படியே வந்து ஹோபியோ டே என்னடா பண்ணுறீங்க, டான்ஸை கொலாப்ஸ் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்கிறா. டே எங்களுக்கு தெரியாமல் நைஸாக அவளை தள்ளிட்டு வந்தீங்க, டே டான்ஸ் ஆனது இல்லாமல் நாங்கள் கொலாப்ஸ் பண்ணுறோமா, கொன்றுவோம் மவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹோபியோ சொல்கிறாங்க. ஹோபியோ டே டான்ஸ் தானடா பண்ணேன் அப்படின்னு. அதே டான்ஸை தான் நாங்களும் பண்ணுறோம், மூடிக்கிட்டு நில்லு, இவ்வளோ நேரம் நீ பண்ணும்போது நாங்கள் சாத்திக்கிட்டு இருந்தோமா, இப்போ நீ அதே மாதிரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயே அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க. இந்த பார்ட்டி ஹாலே உங்களை தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கு. ஆனால் நல்லா இருக்கும் உங்கள் டான்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை அப்ரிஷியேட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மேல் மாடலும் அதை அப்படியே பார்த்துட்டு என் கூட ஆடுறதுக்கு அவளை கூப்பிட்டா இவனுங்க வச்சு கச்சேரி பண்ணிகிட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கடுப்பாகி புலம்பிகிட்ருக்கா. ரேயான் பக்கத்துலன்ட்டு ரொம்ப புகையுது ப்ரோ, ஏதோ கருகிற ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் திரும்பி மறைக்கிறான். நான் என்ன பண்ணுறது, உன் வயிறு எரியுது இங்கே வரைக்கும் நாற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேயான் சிரிச்சுட்டு இதெல்லாம் உனக்கு தான் புதுசு, எனக்கெல்லாம் பார்த்து பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ஏதாவது ஃபுட் எடுத்து சாப்பிட்லான்ட்டு போயிடுறான். நீங்கள் ஒரு வழியாக டான்ஸ்லாம் முடிச்சுட்டு உங்களால் முடியல, நடக்கக்கூட அந்தளவுக்கு கால் வலிக்குது, அப்படியே மெதுவாக நடந்து வரீங்க. அதுக்கப்புறம் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஃபுட் கோர்ட் கிட்டே ஏதாவது பஃபே சிஸ்டமாக இருக்குது, அங்கே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எந்த ஐட்டத்தை எடுத்து சாப்பிட்றதுன்னு தெரியலேன்னு சொல்லி ஊற்று பார்த்துட்ருக்கீங்க. பாய்ஸும் அங்கே வராங்க. என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் அப்படியே டக்குன்னு திடீர்னு பின்னாடிலேருந்து சவுண்ட் கேட்கும் பயந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. எதுக்கு இப்போ பயப்படுற அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ எதுக்குடா வந்தீங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெறும் பிளேட்டாக இருக்கா அப்படின்னு. இல்லை இனிமே தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எவ்வளோ நேரமாக அப்படியே ஊற்று பார்த்துட்ருக்குற, சரி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க.
வெறும் பிளேட்லாம் சாப்பிட முடியாது, நான் ஏதாவது எடுத்து தான் சாப்பிடணும், நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களே சிரிச்சுட்டு ஆமாம்ல அப்படின்னு சொல்லி உங்கள் பிளேட்டை வாங்கி கடகட நாங்கள் உள்ள நல்ல ஃபுட் ஐட்டம்ஸாக பார்த்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஆளாளுக்கு ஒரு ஒரு டிஷ்ஷை வைக்கிறாங்க. நீங்கள் அடே அடே என்னடா பண்ணுறீங்க, இவனுங்க தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க. ஃபுட்டு ஃபுல்லாக அந்த பிளேட் ஃபுல்லாக ஆக்கி விட்டுறாங்க. அட மாமிச மலைங்களா, எதுக்குடா இம்புட்டை கூச்சி வச்சுருக்கீங்க, நான் மனுஷியா இல்லை மலையாடா, எவ்வளோடா திம்மை நான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே அப்படியே புலம்பிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க, எதுக்குங்க இவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க, நான் எப்படி இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருக்க வேணாம், அதுவும் இல்லாமல் இதெல்லாம் இங்குள்ள ஸ்பெஷல் ஐட்டம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு ஸ்பெஷலாக இருந்தால் நீங்கள் திங்க வேண்டியதானடா, ஏன்டா என் பிளேட்டை நிறச்சி விட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. சாப்பிட விடுறானுங்களா நிம்மதியாக இவனுங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு திரும்புறீங்க. ஏன்னு உங்களை ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறோம். டேய் என்ன அப்படின்னு சொல்லி இல்லை இதெல்லாம் என்ன பூஜை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாடா சாமிக்கு படையல் போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீ எதுவும் நினைக்கலன்னா நான் வேணா பாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அட தின்னி மூட்டையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சரி எப்படியோ நம்ம தள்ளிவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி பாதி அவன்கிட்ட தள்ளி விட்டுடுறீங்க. அவன் பாட்டுக்கு தின்னுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ரேயானை பார்க்குறீங்க. டே என்னடா நீ பாட்டுக்கு பஞ்சு மூட்டைகளை ஏதோ பஞ்சத்தை நிற்கிற மாதிரி திணிச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்ல. கண்ணு வைக்காதடி சாப்பிட்றது அப்படிங்கிறா. ஆமாம் என் கண்ணத்துக்கு ஊன்ட்ட வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்படியே 2 பேர் பேசி சிரிச்சுட்ருக்கீங்க. இதே அப்படியே பாய்ஸ் பார்க்குறாங்க. ரேயானும் பார்க்குறான். ஐயோ இவனுங்க என்ன நம்மளை இப்படி முறைக்கிறானுங்க, அடியே இவனுக்கு ஆபத்து வந்துச்சு அலாட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடறான் ரேயானு. நீங்களும் ஐயோ இவனுங்க வேறு இதை பார்த்துட்டாங்க, இப்போ எவனாவது வந்து நம்ம கிளாஸ் எடுப்பானே அப்படின்னு சொல்லி திரும்பும்போது கரெக்டாக அப்படி மூக்கில் புகற மாதிரி வந்து நின்றுட்டுருக்கா சுகா அவங்க பக்கத்தில். என்ன அப்படி சொல்லி பார்க்குறீங்க. இல்லை இப்போ எதுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட பேசி போகிறான், என்ன பேசினா ஃபுட்டு நிறையா இருந்துச்சுன்னு கொஞ்சம் எடுத்துக்க சொன்னேன் அப்படின்னு. எந்த ஃபுட்டு நிறையா இருக்கா, நீ கம்மியாக சாப்பிட்றேன்னு நாங்களே ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், நீ என்னென்னா அவன்கிட்ட தூக்கி கொடுத்துட்ருக்க, ஒழுங்காக இதில் இருக்க அதெல்லாம் சாப்பிடு, இல்லைன்னு வச்சுக்கோ இன்னும் எக்ஸ்ட்ரா வைப்பேன் அப்படின்னு சொன்னான். இதே என்னால் சாப்பிட முடியாது, நான் ஒருத்தி சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு கேட்டால் ஊரே சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடை வச்சுட்டு சாப்பிட்டு கொடுமைப்படுத்துகிறேன், சோறு ஓட்டே சாப்பிச்சிடுவாங்க போலையே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நான் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்றேன் ப்ளீஸ் நீங்கள் போய் உங்களோட அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது என்ன வாயை பற்றிட்டு போடான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறான். நான் அப்படிலாம் சொல்லலை, நீங்கள் வேறு ஏங்க, நான் ஜஸ்ட்டு இங்கேருந்து பொங்கன்னு மட்டும்தான் சொன்னேன், போய் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுகா போயிடறான். எப்பா இவனுங்கள்டேருந்து தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே யார் அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்வீட்டி தான். நீங்கள் 2 நாளில் கான்செப்ட் ஒன்று இருக்குடி சடனாக அப்படின்னு சொன்னீங்க. என்னாடி சொல்கிற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாடி இப்போது திடீர்னு தான் சொன்னாங்க, அமௌண்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணோம், கொஞ்சம் எமர்ஜென்சிடி, ஸோ நீ வந்துடுவில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. டே ஆஃப்டர் டுமாரோ நான் கண்டிப்பாக இந்தியா வந்துடுவேன், ஆனால் வந்ததுமே எப்படி இவனுங்களெல்லாம் சமாளிக்கணுமே அப்படி. அதான் ரேயான் இருக்கால, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிங்க. ரேயான் அப்போ தான் பார்க்குறீங்க அவன் ஒரு முளையில் நின்று நல்லா அமுக்கிட்டு இருக்கான். இவனை நம்பி சரி நடந்துடும் விளங்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரிடி நான் வரத்துக்கு ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிட்டு திரும்புறீங்க. பின்னாடி பார்த்தா ஆரம் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஜர்க் ஆகிட்டு பேசுனதெல்லாம் கேட்டிருப்பானோ அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறீங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.